வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ. செய்தி சொல்லட்டுமா? இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டது. 6.50% இருந்த ரெப்போ வட்டி விகிதத்தை 6.25%க்கு குறைச்சது. இந்த வட்டி விகித குறைப்பு அப்படிங்கிறது வீட்டு கடன், வாகன கடன் இது போன்ற பிற கடன்களோட வட்டி விகிதத்தை வாராந்திர தவணையான இஎம்ஐ குறைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ரெப்போ வட்டி விகிதம் குறைப்புன்றது பெஞ்ச்மார்க்கா பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த அளவுக்கு ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படல. இந்திய ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை ஆய்வு கூட்டத்தின் MPC என்று சொல்லப்படும் நிதி கொள்கை ஆய்வு கூட்டத்தின் பரிந்துரையின் அடிப்படையில தான் இந்திய ரிசர்வ் வங்கி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. சமீபத்துல 2025ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 12 லட்சம் வரை வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் வரி செலுத்த தேவையில்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதுவே பலதரப்பட்ட மக்கள் மத்தியில ஒரு ஆறுதலான செய்தியா இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ இந்த ரெப்போ வட்டி விகித குறைப்பு அப்படிங்கிறதும் நடுத்தர மக்களோட மற்றொரு ஆறுதலான ஒரு விஷயமா இருக்கு. மேலும் இது குறித்து ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா என்ன சொல்றாருன்னா, MPCயின் பரிந்துரைப்படி, அதாவது நிதி ஆய்வு கூட்டத்தின் பரிந்துரைப்படிதான் இந்த ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருக்கு. இப்படி குறைப்பதன் விளைவாக நிலையான வைப்பு வசதி 6%ஆகவும் மார்ஜினல் ஸ்டாண்டிங் மற்றும் வங்கியின் வட்டி விகிதம் 6.5% இருக்கு அப்படின்னு ரிசர்வ் வங்கி ஆளுநர் தெரிவிச்சிருக்காரு. இதை பொறுத்துதான் வங்கிகள் கடனுக்கான வட்டியை நிர்ணயிக்குது. இந்த வட்டி விகிதம்ங்கிறது தனிப்பட்ட நபர்னு மட்டும் இல்லாம பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்களுக்கும் சாதகமா தான் இருக்கும். இந்த ரெப்போ வட்டி விகித குறைப்பு அப்படிங்கிறதுல வீட்டு கடன், வாகன கடன் இப்படின்னு வாங்குறவங்கள அவங்களோட தவணை தொகையா இஎம்ஐ கட்டுறாங்க. அந்த இஎம்ஐ அதற்கான வட்டி விகிதம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வீட்டு கடன், தனிநபர் கடன், வாகன கடன், வர்த்தக கடன் இப்படி வாங்குறவங்களோட அந்த வட்டி விகிதங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் தான் இஎம்ஐ போன்ற பொருட்கள்லாம் வாங்கி அதிக அளவுல இந்த இஎம்ஐ தங்க வாழ்வோட ஒரு அங்கமா வச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அறிவிப்பு ரொம்ப ஆறுதலா இருக்கும். காரணம், அவங்களோட மாதாந்திர இஎம்ஐ அப்படிங்கிறது குறையும். அதன் மூலமா ஒரு சிறிய தொகையை அவங்களால சேமிப்பா வைக்க முடியும். இப்படி RBI ரெப்போ வட்டி விகிதத்தை 25 புள்ளிகள் குறைத்து 6.25% அறிவிக்கும் போது இதன் விளைவா உதாரணத்துக்கு 20 வருட கால தவணையாக 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட்டு கடன் வாங்குறாங்க அப்படின்னா மாதம் அவங்க சுமார் 44,186 ரூபாய் தவணையார் செலுத்த நேரிடும். அப்படி இருக்கும்போது இந்த ரெப்போ வட்டி விகித குறைப்பினால இனி வரும் காலங்கள்ல அவங்க 43,391 ரூபாய் தான் செலுத்த வேண்டியது இருக்கும். அப்படின்னும் போது மாசத்துக்கு 791 ரூபாய், கிட்டத்தட்ட 800 ரூபாய் இந்த இடத்துல ஒரு சேமிப்பா இருக்கு. பெரும்பாலும் இஎம்ஐகளை நம்பி இருக்கிற நடுத்தர மக்களுக்கு இது போன்ற இந்த வட்டி விகிதம் குறைக்கப்பட்டாலே அதுவே அவங்களுக்கு ஒரு சேமிப்புக்கான வழியா இருக்கும். இதே போல வாகன கடன், வணிக கடன் இது எல்லாத்துக்கும் இந்த தவணை முறையில வட்டி விகிதம் குறையும். ஆக மொத்தம் இந்த நிதியாண்டுல நடுத்தர மக்கள் ஓரளவுக்கு ஆறுதலா யோசிக்கக்கூடிய சில முக்கியமான அறிவிப்புகள் சமீபத்துல வந்திருக்கு. வருமான வரி உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டதும் ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதும் அதுல ரொம்ப பெரிய தாக்கத்தை நடுத்தர மக்களோட பொருளாதாரத்துல கொடுக்கும். இப்படியான இந்த வட்டி விகித குறைப்புனால வர சேமிப்புகளை இன்னும் வேற முதலீடுகள்ல இந்த மக்கள் செலுத்த முடியும். இது ஒரு தனிநபர் வளர்ச்சியாகவும் இருக்கும், ஒருங்கிணைந்த ஒரு நாட்டின் வளர்ச்சியாகவும் அமையும்.